சோஷியல் 360லேருந்து உங்க விஜே பாலமுருகன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து, ஒரு மனுஷன் வந்து ஒரு விஷயத்த நிலையாணிக்கிறது மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார பத்தி தான் பேச போறோம். 50 வருஷங்க சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரு பட்டம். அதுக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க ரஜினி சாரு. ஒரு சிகரத்தில இருக்கக்குள்ள, சில பேருக்கு சறுக்கல்லாம் வரும். அந்த சறுக்கல் வரக்குள்ள கீழ விழுந்துட்டு திருப்பி மேல வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனா ரஜினி சார் சொல்லுவாரு, "நான் கீழ விழுந்தா ஏந்திரிக்கிறதுக்கு யானை இல்ல, நான் குதிரைம்பாரு." அது வந்து ஒவ்வொரு விஷயத்திலயும் நிரூபிச்சிருக்காரு ரஜினி சாரு. அவர பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம். இன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்டாரா இருந்து, இன்னைக்கு சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரு பிராண்ட் அவரு. ஏன்னா, சூப்பர் ஸ்டார சுத்தி ஒரு பிசினஸ் நடக்குது பார்த்தீங்களா? அவர நம்பி ஒரு 300,00,00,000, 400,00,00,000 படம் போட்டு எடுத்து லாபத்த ஈடு பண்ணி, எவ்வளோ தொழிலாளர்கள், எவ்வளோ ஃபேமிலி இதாயிருக்கு. அத தாண்டி இன்னைக்கு ரசிகர்கள் எவ்வளோ பேர் வந்து எமோஷனலாவும், ஃபேமிலியாவும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம ரஜினி சார. ஏன்னா, ரஜினி சார் ஒவ்வொரு படத்துலயும் அவர் மேனரிசம் சரி, ஒரு ஸ்டைலா இருக்கட்டும், "டேய் தலைவர் ஸ்டைலா பார்றா, அங்க பார்றா எங்க தலைவர்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸான மொமெண்ட்டும், ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்கிற தலைவர் அழுவக்குள்ள நம்பளும் அழுவதும், இது மாரி எமோஷனலாவும், பாண்டிங்காவும் கலந்த நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து என்னைக்கும் மறக்க முடியாது. இப்ப தற்போது அவருக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது இப்போ கொஞ்சம் அக்யூர் ஆயிடுச்சு. திருப்பி வந்து நம்ம கூலி படத்துல திருப்பியும் வருவார் ரஜினி சாரு. அதனால யாரும் டோன்ட் வொரி. ஏன்னா ரஜினி சார் பொறுத்தவரைக்கும் எல்லாரும் சொல்றாங்க ஏஜ் ஆயிடுச்சு, ஏஜ் ஆயிடுச்சுன்னு. ஆனா அவர் மனசு இன்னும் அப்படியே யங்கா தான் இருக்கு. அவரோட ஃபாஸ்ட்டும் சரி, சுறுசுறுப்பும் சரி, அவரோட வேற லெவல்ல இருக்கும். இன்னைக்கு 75 வயசுல வந்து, இன்னைக்கும் அந்த மார்க்கெட் குறையாம, அதாவது தங்கம் எப்படி விலை ஏறுதோ, அதுமாரி ரஜினி சார் ஒவ்வொரு படத்துலயும் பட்ஜெட் ஏறிக்கிட்டே போது. அவரோட மதிப்புங்கிற விஷயம் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. அதனால உடல்நலம்லாம் தாண்டி அவர் திருப்பி கூலி படத்துல இன்னும் படம் நடிப்பாரு. அத தாண்டி வேட்டையன் படத்த பத்தி நான் சொல்ல வேணும். ட்ரெய்லர் பார்த்தேன். ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சு. அதாவது அந்த இந்த ரேப் பண்றவங்கலாம், அந்த என்கவுண்டர் ஏகாம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமெடிலாம் பார்த்துருப்போம்ல. அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. என்கவுண்டர்ன்னு ஒரு விஷயத்த இந்த படம் வந்து பேசப்படுது. அக்டோபர் 10 வேட்டையன் படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்த ஏற்படுத்தும். ஒரு நல்ல படம். ஞானவேல் அவரு காசிய ஞானவேல் வந்து ஜெய் பீம் ஒரு அருமையான படத்த குடுத்துருக்காரு. அதேமாரி இந்த வேட்டையன் படமும் ஒரு பயங்கரமாவும், சூப்பர் ஸ்டார் இதுவரைக்கும் பார்த்ததிலேயே ஒரு வித்தியாசமான விஷயத்த பார்ப்போம். அதேமாரி சூப்பர் ஸ்டார் 50வது டே 50 வருஷம் அத வந்து ஃபங்ஷன் நடத்தப் போறாய்ங்க. பேசிட்டு இருக்காய்ங்க சினிமா இண்டஸ்ட்ரில. அது நடத்தக்குள்ள ரொம்ப பயங்கரமாவும், ஒரு எமோஷனல் பாண்டிங்காவும், ஒரு கனெக்டிங்காவும் இருக்கும். ஏன்னா, அவர் அவ்ளோ ஜேர்னி இருக்கு. அவ்ளோ கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. ரசிகர் எல்லாருக்கும் ஒரு எமோஷன் பாண்டிங் சொல்லலாம். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. பாய் பாய். டாடா டாடா.